எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து இளையராஜாவோட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அது ஃபுல் பேர்லாம் எனக்கு தெரியாது. இது தமிழக அரசு நடத்துச்சு. அது எதுக்கு நடத்துச்சுன்னா எனக்கு தெரியாது. இப்போ என்ன அதை பற்றி நான் பேச விரும்பல. இப்போ என்ன சொல்கிறேன்னா, இளையராஜா எவ்வளோ ஒரு கேப் மாதிரி பாருங்கள், சாமியார் வேஷம் போட்டு ஊரை ஏமாத்தினுக்கிறான். கூடவே ரஜினியை சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, இளையராஜா நம்ம வந்து சின்ன வயசில், அதாவது அந்த மகேந்திரன் ஏதோ படம் சொன்னானு, படம் பேர் நீங்களே அந்த வீடியோவை பார்த்துங்க. படம் பேரில் நம்ம மகேந்திரன் நம்ம 3 பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சிருக்கோம். ரஜினி என்ன சொல்கிறாரு, பொண்ணுங்களை பற்றிலாம் இவர் காசு பண்ணுறாரு சொல்லிட்டு இளையராஜாவை பற்றி சொல்கிறாரு. ஆனால் ஊருக்கு இவர் போடுற வேஷம் பார்த்தீங்களா, சாமியார். அது ஃபுல்லாக சாமி பாட்டு. ஏன்னா நான் இது என்ன சொல்கிறேன்னா, யாரும் வந்து பொம்பளை கிட்ட போகாமல் யாருமே கிடையாதுங்க. புரியுதா? பொம்பளை ஆசையில் சாவர இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். எதுக்கு ஊரை ஏமாற்றி சாமி வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்க? இதில் ரஜினி வேறு விதிவிலக்கு. அவர் பண்ண அட்டுவழியம் அவர் சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலை வச்சு தான் அந்த நாய் வந்து இவ்வளோ கோடியாக சம்பாதிச்சுனுக்குது. அப்போல்லாம் வந்து எந்த நாய்க்கும் அந்த நாய்க்கு வந்து புத்தி வரல, மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு சொல்ல, சிகரெட் பிடிக்காதீங்க, தண்ணி அடிக்காதீங்க, நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு. அந்த நாய்க்கு இப்போ தான் வந்து விழிப்புணர்வு வந்து எல்லாம் கோடியாக சம்பாதிச்சிட்ட உடனே இப்போ சொல்கிறாரு, தண்ணி அடிக்கூடாது, எதுவும் பண்ணாதீங்க, உத்தமனாக இருங்க, நாசமாக போங்க. ஏன் அது வந்து அப்பயே சொல்லி தெரிய வேண்டியது தானே? இளையராஜாவும் அதே தான். அவர் வந்து தமிழை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசணும். அவன் நீங்கள் அந்த வீடியோலாம் என்னால் போட முடியாதுங்க. ஏன்னா அதெல்லாம் பார்க்க வயிற்றுச்சலாக இருக்குது. எனக்கு எடிட்டும் பண்ண தெரியாது. நான் சும்மா வீடியோ போட்டுட்ருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தேன், வயிற்றுச்சலில் பேசிகிட்டு இருக்கேன். எவ்வளோ 2 பேரும் எவ்வளோ நடிக்கிறானுங்க, எவ்வளோ வன்மம் அவங்க மனசுக்குள்ளே. இவன் பொம்பளையை பற்றி பேசுகிறான், அவன் பொம்பளையை பற்றி பேசுகிறான். இன்னும் இருக்குது அடுத்த மேடையெல்லாம் அதை வச்சு நான் இளையராஜா வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு போகிறான். 2 பேரும் எவ்வளோ ஒரு பொறிக்கு நாதாரிங்களாக இருக்கானுங்க. இவனுங்க பின்னாடி போய் மக்கள் வந்து இவ்வளோ கேவலமாக அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கும் நானும் இளையராஜா ஃபேன் தாங்க. இதில் வந்து நான் ஒரு முறைவு இல்லாமல் சொல்ல, நானும் இளையராஜா ஃபேன் தான் முன்னே இருக்கிற வரைக்கும். இப்போ சுத்தமாக 0. இளையராஜாவோட டைஹார்ட் ஃபேன் நான் சொல்லலாம். அதே மாதிரி ரஜினியை ஒரு காலத்தை ரசித்தேன். அவன் தமிழ்நாட்டுக்கு ஒரு எவ்வளோ பெரிய துரோகின்னு தெரிஞ்சதோ, அதுலேருந்து அவனை வந்து செருப்போட கேவலமாக மதிக்கிறேன். இப்போ நான் இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, முதல் பாதியில் வந்து கெட்டவனாக இருக்குவேன், பிற்பாதியில் நல்லவனாகிடுவான். முன்னாடி நல்லவனாக இருக்குவேன், பிற்பாதியில் வந்து கெட்டவனாகிடுவான். இதில் என்னென்னா, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நானே நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன், கொஞ்சம் ஈகோயிஸ்டாக இருப்பா போல். எப்போ சொல்கிறேன்னா, அவர் சின்ன வயசில். ஆனால் இப்போ ஒரு மனசு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் ஆகிடுச்சு. எப்படின்னு பார்த்தா, நிறைய பணத்தை பார்த்துட்டா போல். எல்லாத்தையும் என்ன அதெல்லாம் டீட்டெயிலாக போக விரும்பல. எல்லாத்தையும் இப்போ வந்து அவர் ஏதோ மக்களுக்கு நல்லது. இதுதான் உண்மை. மனுஷனோட இயற்கை, மனுஷனோட இது வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி கெட்டவனாக இருக்கும், இப்போ நல்லவனாக ஒருத்தம். முன்னாடி நல்லவனாக வந்து இப்போ கெட்டவனாக இருந்தால், இப்போ முன்னாடி நல்லவனாக வந்து இப்போ கெட்டவனாக வந்து யாருன்னு பார்த்தா ரஜினி, இளையராஜாவும். ஆனால் முன்னாடி கெட்டவனாக வந்து இப்போ நல்லவனாக வந்து பார்த்தா இந்த விஜய் மாதிரி ஆளுங்களை எடுத்துக்கலாம். இப்போ வந்து அவங்க மக்களுக்கு நல்லது பண்ண விரும்புகிறாங்க. இது இன்னும் சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம செல்வி ஜெயலலிதா சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சாவ போகிற நேரத்தை தான் மக்களுக்கு நல்லது பண்ணணுன்னே தோணுச்சு. ஆனால் போட்டு தள்ளிட்டாங்க. புரியுதுங்களா? இதுதான் இயற்கை. இது வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நாய்ங்க பின்னாடிலாம், அதுவும் தயவு செஞ்சு இந்த ரஜினி, இந்த மாதிரி இளையராஜா பின்னாடிலாம் போகாதீங்க.